ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ ரீசெண்ட் டைமாக ஒரு 6 மந்த் போல் லைவ் பண்ண ஆரம்பித்த நாட்கள்லேருந்து நிறைய நண்பர்கள் கேட்குற விஷயம் என்னென்னா, நான் வந்து ஒடிஷா வந்த அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்றது இல்லையா, ஏன் நான்வெஜ் சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக நானும் ரொம்ப நாளாக இந்த வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தால் நான் பண்ணவே முடியல. இன்றைக்கி நான் சரி எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஃபஸ்ட்டு வந்து நான் சின்ன வயசுலேருந்து நான்வெஜ் சாப்பிட்டதில்லை. அம்மாவுமே வந்து இப்போ வரைக்குமே அம்மா எதுவும் சாப்பிட்டது கிடையாது. நம்ம வந்து ஒரு சிலர் வந்து முட்டையெல்லாம் சாப்பாட்டில் போட்டு வேக வைப்பாங்க. அப்படி பண்ணாலுமே வந்து அம்மா சாப்பிட மாட்டாங்க. அம்மா வந்து பியூர் வெஜ் தான். இப்போ வரைக்குமே அவங்க எந்த நான்வெஜ்ஜும் சாப்பிட்டது கிடையாது சின்ன வயசுலேருந்து. நான் வந்து சின்ன வயசுலேருந்து அதே மாதிரி தான் சாப்பிட்டது கிடையாது. வீட்டில், அதாவது நம்ம ஊரில் இருந்த வரைக்கும். இப்போ வந்து சென்னை வந்த அப்புறம், அப்பா இருந்த அப்புறமா நான் சென்னை வந்தேன் சொன்னேன் இல்லையா, திருவற்றூர்லேருந்து. அப்புறம் படித்த காலேஜ் போகலை. அதுக்கப்புறம் நான் கம்ப்யூட்டர் கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ணி வேலை செய்ய ஆரம்பித்தேன். அப்புறமா வந்து ஹஸ்பண்ட் பார்த்த அப்புறமா தான் நான் வந்து, அதாவது சென்னை வந்த அப்புறமா லவ் பண்ண ஆரம்பித்த அப்புறமா அவர் வந்து வெஜ்ஜு சொன்ன அப்புறமா அவர் வந்து அப்படியா நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டேன் கேட்டார் அம்மா. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக வந்து ரொம்பவே ஒல்லியாக இருந்தனால கல்யாணம் பற்றி வீட்டில் பேசணும் அப்படின்றதுனால ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னார்னா, நீ ரொம்ப ஒல்லியாக இருக்க, நம்ம வீட்டிலலாம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து எங்கள் நாத்தனார் ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்களாம். அதாவது நான் சொல்கிறது கல்ச்சரலாக வந்து ஒடிஷாவில் இப்போவே ரொம்ப ஒல்லு. அப்போல்லாம் எப்படி இருந்திருக்கும் ஒரு 15 வருஷம் முன்னாடியெல்லாம். அப்போல்லாம் வந்து ரொம்ப வந்து பார்ப்பாங்க, ரொம்ப ஒல்லியாக இருந்தால் இந்த பொண்ணு வீட்டு வேலை செய்யாது, கல்யாணம் பண்ணி அது இதெல்லாம் நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது கேட்டிருக்கேன். பொண்ணு வந்து ரொம்ப ஒல்லியாக இருந்தால் வீட்டு வேலை செய்ய முடியாது, அப்புறமா வந்து பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி கான்செப்டில் தான் எங்கள் நாத்தனாரும் வந்து கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்களாம். அதனால் வந்து அவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு மாப்பிள்ளை தேடி கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம். ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து மாப்பிள்ளையே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து என்னென்ன சொன்னார்னா, நீ ரொம்ப ஒல்லியாக இருக்க, அதுக்கப்புறமா எப்படி வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். அப்படியா, நான் வந்து அதுக்கப்புறம் இந்த டேட்ஸ் சிரப்பு அப்போல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். அது வந்து வாங்கிட்டு பாலில் போட்டு கலந்து குடிக்கிறது, அதுக்கப்புறம் கேரட் ஜூஸ் பண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் சாப்பிட்ருக்கேன். டேட்ஸ் ஜூஸ் போட்டு குடிக்கிறது இதெல்லாம் வீட்டில் வந்து. ஆனால் என்ன தான் பண்ணாலும் அப்போல்லாம் சாப்பிட முடியாது, என்னன்னு தெரியலை. மோஸ்ட்லி வந்து எந்த ஃபுட்டுமே அதிகமாக சாப்பிட தோணாது. அப்படி தான் வந்து அந்த டைமில் ரொம்ப ஒல்லியாக இருந்தேன். அதுக்கப்புறமா அப்படி இப்படின்னு சொல்லி நான்வெஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாப்பிட ஆரம்பித்தேன். ஒர்க் பண்ணுற இடத்துல எல்லோரும் கூட சேர்ந்துட்டு எல்லோரும் வந்து மீன் சாப்பிட்டா நல்லா உடம்பு ஏறும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுமே வந்து நான்வெஜ் வந்து மீன் சாப்பிடுவார். அவர் வந்து மீன், அதுக்கப்புறம் மட்டன், இது மட்டும் சாப்பிடுவார். சிக்கன், முட்டையெல்லாம் சாப்பிட மாட்டார் அந்த டைமில் நான் பார்த்தம்போது. அதுக்கப்புறமா வந்து வீட்டில் வந்து சிக்கன் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது சிக்கன் வந்து வீட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லுவாங்க ஒடிஷாவில். எங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறவங்க வீட்டிலலாம் சிக்கன் சாப்பிட மாட்டாங்க. முட்டை, சிக்கன்லாம் சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் சமைக்க மாட்டாங்க, வெளியே வச்சு சமைச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவார். இவர் வந்து சாப்பிட மாட்டார். அதனால் வந்து நான் என்ன பண்ணேன்னா, வந்த புதுசில் அப்போ வந்து என்ன சொன்னார்னா, மீன் வந்து இந்த மாதிரி சாப்பிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து சாப்பிடுவார். நானும் பார்த்தேன். அதுக்கப்புறமா வந்து சரி ரொம்ப வந்து வீக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மீன் சாப்பிட ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக மீன் சாப்பிட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழகினது தான். ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற இடத்துல எல்லோரும் சேர்ந்து சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு மீன் சாப்பிட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் முட்டை, அதுக்கப்புறம் சிக்கன் சாப்பிட்டேன், மட்டன் சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா சென்னையில் வந்து கல்யாணம் ஆகிட்டு ஃபஸ்ட்டு பையன் பிறக்கிற வரைக்குமே நான் வந்து அப்படி தான் ஒல்லியாக தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு பையன் பிறக்கும்போது கூட பிளட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப ஒல்லியாக இருக்குது, அது மாதிரிலாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. கடவுள் புண்ணியத்தில் எப்படியோ நார்மல் டெலிவரி நல்லபடி பிறந்துட்டான். அதுக்கப்புறமா வந்து நல்லா ஹெவியாக நான் வந்து ஃபுட் சாப்பிட ஆரம்பித்தேன். ஏன்னா மதர் ஃபீடிங் கொடுக்கறதுனால. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் மதர் ஃபீடிங் கண்டிப்பாக 6 மந்த் வரைக்கும் குழந்தைக்கு நான் எந்த தண்ணி கூட கொடுத்ததே கிடையாது. உடம்பு சரியில்லை, ஏதாவது வந்து சிரப் கொடுக்கணும் அப்படின்னு, மெடிசன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் மட்டும்தான் அதில் வந்து கொஞ்சமாக சுடுதண்ணி கொடுப்பேன். ஆனால் 6 மாதம் வரைக்கும் குழந்தைக்கு மதர் ஃபீடிங் மட்டும் தான் நான் கொடுத்துட்டு இருந்தேன். 6 மாதம் கழிச்சு தான் ஒடிஷா ஃபுட்லாம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொடுக்க ஆரம்பித்தேன். அதெல்லாம் நான் நிறைய வீடியோஸ் கூட அந்த டைமில் அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறைய நண்பர்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. அவ்வளோ ஹெல்தியான ஃபுட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், அப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம். அதெல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து நான் நல்லா சாப்பிடுவேன். குழந்தைக்கு வந்து 2 வயசு ஆகிற வரைக்கும் நான் வந்து மதர் ஃபீடிங் கொடுத்துட்டு தான் இருந்தேன். பெரியவனுக்கும் அப்படி தான், சின்னவனுக்கும் அப்படி தான், 2 பேருக்குமே 2 வருஷம் வரைக்கும் மதர் ஃபீடிங் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குழந்தை பிறந்து ஒரு 6 மந்த் வரைக்கும் அப்படி. அதுக்கப்புறம் நல்லா சாப்பிடுவேன். ஏன்னா குழந்தைக்கு பால் நல்லா கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஹெவியாக சாப்பிடுவேன். நல்லா ஃபுட்டு, நல்லா சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, அது மாதிரி ஹார்லிக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிடுவேன். ஏன்னா குழந்தைக்கு தாய்ப்பால் ரொம்ப 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 முக்கியம். குழந்தை வந்து நல்லா
அவன் வந்து அவங்களோட ஹெல்த்துக்கு நம்மளோட தாய்ப்பால் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நல்லா சாப்பிட ஆரம்பித்தேன். உடம்பு ஏறினா பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழந்தைங்க ஹெல்த்தியாக வளரணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து கொடுக்க ஆரம்பித்தேன். 2 வயசு வரைக்கும் கொடுத்தேன். அதுக்கப்புறமா பால் நிப்பாட்டின அப்புறமா நான் வந்து மறுபடியும் ஃபுட் வந்து பழைய மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பசிக்கலை. நம்ம ஆப்வியஸ்லி கண்டிப்பாக குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப வீக்காக இருக்கும், நல்லா பசிக்கும், நல்லா சாப்பிடணும். ஒரு சிலர் வந்து தாய்ப்பால் கொடுக்காம குழந்தைக்கு வெளியிலேருந்து ஃபுட்டு கொடுத்துருவாங்க. அது நிறைய இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே கூட ஒரு சிலர் பாலே கொடுக்கல குழந்தைக்கு, அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். நான் குழந்தைங்க ரொம்ப உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக கொடுங்க. நம்மளோட உடம்பை வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்புறமா கூட. ஆனால் குழந்தைங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகரிக்கணும் போது நம்ம கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா வேணால் நம்ம உடம்பை நம்ம வந்து குறைச்சிக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்காக கண்டிப்பாக கொடுங்க. இது ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, அதுக்கப்புறம் நான் 2 வயசு வரைக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு வந்து பழைய மாதிரி மறுபடியும் குறைய ஆரம்பிச்சு. அப்போ வந்து நான் 70 kgs கிட்டத்தட்ட 79ன்னு நினைக்கிறேன், 79, 80 கிட்டத்தட்ட அவ்வளோ இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பால் கொடுக்குறத நிப்பாட்டின அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரெமெடிஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஹாட் வாட்டரில் அது இது குடிச்சு அப்படியே வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். வெயிட் லாஸ் பண்ணி நார்மல் மறுபடியும் வந்து அதே ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். மறுபடியும் ஒரு 1.5 இயர்ஸ் கழிச்சு ரெண்டாவது பையன் தான் அப்படி தான் வாமிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே வாமிட் எக்கச்சக்கமாக இருந்தது. குழந்தை பிறந்த அப்புறமா மறுபடியும் நல்லா சாப்பிட ஆரம்பிப்பேன். அப்போ வந்து முட்டை, மீன், சிக்கன் எல்லாமே சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். மட்டன் கூட சாப்பிடுவேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் சின்னவனுக்கும் அதே ப்ராசஸ் தான். சின்னவன் பிறந்த அப்புறமா நான் வந்து டயட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, கொரோனா வந்துருச்சு. அந்த டைமில் எல்லாம் ரொம்ப ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் சரி, எல்லாம் வந்து கஷ்டங்களும் சரி ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து ஒடிஷா வந்தோம் 2020. வந்துட்டு இங்கே வந்து அப்புறமா அதே மாதிரி வேலைகள் எல்லாம் அந்த பக்கம் வீட்டில் இருந்தது நான் சொல்லவே வேணாம். வேலை எக்கச்சக்கமாக இருக்கும். காலையிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை ஹெவியாக இருக்கும். அதனால் மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து மறுபடியும் ஸ்லிம் ஆகிட்டேன். ஹாட் வாட்டர்லாம் குடிக்கணும்னு அவசியமே இல்லை. அப்படியே வந்து நான் வேலையே வந்து ஓவராக இருக்கும், ஹெவி அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உடம்பு இறக்கிட்டேன். கொஞ்சம் ஒரு சில டைமில் அப்படியே கொஞ்சம் ஹாட் வாட்டர் மட்டும் அடிக்கடி குடிப்பேன். அப்படியே வந்து வெயிட் லாஸ் பண்ணியாச்சு. அந்த பக்கம் இருக்கும்போது வரைக்குமே மீன் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். சிக்கன்லாம் சாப்பிட மாட்டேன். ஒடிஷா வந்த அப்புறமா வந்து கோவிலில் பூஜை பண்ணுறவங்க வீட்டில் சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் ஊர் கோயிலில் ருத்ராயணி அம்மன் சொல்லி நான் வீடியோஸ்லாம் ஆட் பண்ணிடுவேன் இல்லையா, ருத்ராயணி அம்மன் கோவில்லையும் சிக்கன் முட்டை வந்து வரவே கூடாது பக்கத்தில் கோயிலில். அதனால் பூஜை பண்ணுறவங்களும் சாப்பிடக்கூடாது. எங்கள் மாமனார் பூஜை பண்ணுறாங்கனால எங்கள் மாமியாரும் சாப்பிட மாட்டாங்க. வீட்டில் அந்த பக்கம் வீட்டில் பெரிய ஒரு குத்தியும் சிக்கன்லாம் சாப்பிட மாட்டாங்க. எங்கள் சின்ன மாமனாரும் சரி, எங்கள் சின்ன மாமியாரும் சரி சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து அம்மன் கோவிலில் பூஜை பண்ணுறவங்க, சிவபெருமான் கோவிலில் பண்ணுறவங்க பூஜை பண்ணுறாங்கனால அவங்க வந்து சிக்கன் முட்டையெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றதுனால நானுமே வந்து ருத்ராயணி அம்மன் கோவிலில் முட்டையும் சிக்கன்லாம் வந்து உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொன்ன அப்புறமா நானுமே வந்து அதை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சேன். சிக்கனும் முட்டையும் ஃபஸ்ட்டு நிப்பாட்டினேன் 2021 நினைக்கிறேன். அப்போ அதாவது அப்பாச்சி வண்டி வாங்கின புதுசில் நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ வந்து புவனேஸ்வரில் இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்தோன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பக்கம் வீட்டுக்கு வந்துட்டு வீடு கட்ட ஆரம்பித்தோம். அப்போவும் அந்த பக்கம் வீட்டில் இருந்ததுனால மீன் சாப்பிட்டுட்டு இருந்தேன். மீன் மட்டும்தான் சாப்பிடுவேன், மட்டன் வந்து சாப்பிடுவேன். ஆனால் என்னைக்குன்னா புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். அன்றைக்கி நாட்களில் சமைச்சா மட்டும் சாப்பிடுவேன். மற்ற நாட்களெல்லாம் சாப்பிட மாட்டேன். திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமெல்லாம் சாப்பிட மாட்டேன். எப்போவுமே மேரேஜ்க்கு அப்புறமாவே மோஸ்ட்லி எப்போவுமே சாப்பிட மாட்டேன். விரதம் ஆரம்பித்த அப்புறமா ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை இந்த 2 கிழமை மட்டும்தான் சாப்பிடுவேன். மீதி நாட்கள்லாம் சாப்பிட மாட்டேன். அந்த டைமில் வாங்கினா சாப்பிடுவேன். அவ்வளோதான். ரொம்ப ஹெவியாக கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. அதுக்கப்புறமா அந்த பக்கம் வீட்டில் இருந்து இந்த பக்கம் வீட்டுக்கு வந்த அப்புறமா இப்போ ஒரு 3 வருஷம் ஆச்சு. ஹஸ்பண்ட் வந்து சம்டைம்ஸ் எப்பயாச்சும் ஒரு சில டைம் இந்த பொங்கல், தீபாவளி, ஆயுத பூஜை அந்த மாதிரி டைம்லலாம் லைட்டாக ட்ரிங்க்ஸ் ஏதாவது பண்ணுவார். அந்த டைமில் பண்ணிட்டு இருந்தார். இப்போ இல்லை. அப்போ வந்து அவரும் வந்து திடீர்னு மனசில் தோணுச்சு, அவர் வேண்டாம், இதுக்கு மேலே நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் ப்ளஸ் ட்ரிங்க்ஸுமே பண்ண மாட்டேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எனக்கு அவர்கிட்ட இருந்த எல்லாமே பிடிக்கும். இந்த ட்ரிங்க்ஸ் மட்டும் எனக்கு பிடிக்காது. அவர் வந்து அதை விடுறேன்னு சொன்னார். நான் ட்ரிங்க்ஸோடு சேர்த்து இந்த நான்வெஜ்ஜையும் விட்டுற போகிறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரிங்க்ஸ் விடுறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது நான்வெஜ் நீங்கள் சாப்பிட்லன்னா நானும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு நானுமே விட்டுட்டேன். 2 பேருமே வந்து நான்வெஜ் அன்னைக்கிலேருந்து சாப்பிட்றதில்ல. அவர் வந்து ராதாகிருஷ்ணா கதைகள் வந்து பார்க்க ஆரம்பித்து பகவத்கீதை படிக்க ஆரம்பித்ததுனால நான்வெஜ்ஜை விட்டார். நான் வந்து நான்வெஜ் இதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது, ப்ளஸ் வந்து ட்ரிங்க்ஸும் வேண்டாம், நான்வெஜ்ஜே விடும்போது ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு வந்து சாமி இதுக்கு மேலே ராதாகிருஷ்ணா சாமி வந்து கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். பகவத்கீதை படிக்கணும்னு தோணுது அப்படின்னு சொன்னார். நானும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு
அவர் வந்து விட்ட உடனே எனக்குமே நீங்களும் விடும்போது நானுமே விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து விட்டுட்டேன். நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், எனக்குமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதை படிக்கிறேன் நானும் அப்படின்னு சொன்னேன். சரி ரெண்டு பேருமே அப்போ படிக்கலாம் அப்படின்னு சொன்னார். 2 பேரும் நான்வெஜ் சாப்பிட வேணாம், எனக்கும் வேணாம் அப்படின்னாரு. உனக்கு வேணாமா அப்படி கேட்டார். இல்லை நீ பரவாயில்ல, நான் வந்து எனக்கு தோணுது நான் படிக்கிறேன், நீ பரவாயில்ல சாப்பிடு, உனக்கா எப்போ தோணுது அப்போ விட்டுரு அப்படின்னு சொன்னார். இல்லைங்க எனக்கு என்னமோ தெரியல, எனக்குமே தோணுது வேணான்னு தோணுது அப்படின்னு சொன்னேன். உனக்கு தான் மீன்னா ரொம்ப ஃபேவரட் ஆச்சு, அதை விட்டுருவியா ஈஸி அப்படின்னு கேட்டார். இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லை, அவர் வந்து ஜஸ்ட் ஃபன் தான். ஏன்னா கார்த்திகை மாதம் சிராவண மாதம் சொல்லிட்டு ஒடிஷாவில் 2 மாதம் வரும். அந்த 2 மாதமே நான்வெஜ் ஃபுல்லாகவே சாப்பிட மாட்டோம். மற்ற நாட்களில் சாப்பிட்டாலுமே இந்த டைமில் வந்து அப்புறமா கிண்டல் பண்ணார். உன்னால் உண்மையாக வந்து உனக்கு வேண்டாமா, அப்புறமா எப்பவுமே சாப்பிட முடியாது, பரவாயில்லையா? இல்லைங்க எனக்கு வேண்டான்னா வேண்டாதான் அப்படின்னா. சரி சரி நீ தான் ஒரு தடவை வேணான்னா அவ்வளோதான் அப்படின்னு சரின்னு சொல்லிடுறியா, சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து நான்வெஜ் விட்டுட்டோம். ஜன்மாஷ்டமி அதாவது கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கிலேருந்து நான்வெஜ் ட்ரிங்க்ஸ் அவர் விட்டுட்டார், நானும் நான்வெஜ் விட்டுட்டேன். அன்னைக்கிலேருந்து 2 பேருமே ராதாகிருஷ்ணா கதைகள் நிறைய, ராமாயணம் மகாபாரதம் ராதாகிருஷ்ணா எல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பார்ப்போம். 2 பேருமே வந்து மோஸ்ட்லி இந்த ஃபிலிம் பார்க்குறது, சீரியல் பார்க்குறது, சும்மா வந்து டைம் பாஸ் பண்ணுறது ஃபோனில் அதெல்லாம் பண்ண மாட்டோம். எப்போவுமே வந்து ராதாகிருஷ்ணா மகாபாரதம் சாமி கதைகள் யாரெல்லாம் ஃபோனில் பேசுகிறாங்களோ படிக்கிறாங்களோ போடுறாங்களோ வீடியோஸு அதெல்லாம் வந்து பார்ப்போம். அப்போத்துலேருந்து அந்த பக்தி அந்த மனசில் இருந்ததுனால தான் இப்போ வந்து ஜஸ்ட் நான்வெஜ் விட்டுடணும்னு தோணின உடனே இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம அதை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்கிறோம். மற்றபடி அதுக்கு முன்னாடி இருந்தே பகவத்கீதைலாம் வந்து கேட்போம், ஆனால் படிக்க மாட்டோம். ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்ததுனால நான்வெஜ் விட்டு அப்புறமா பகவத்கீதை படிக்க ஆரம்பிச்சிட்டோம். 2 பேருமே பகவத்கீதை படிப்போம். அவர் ஒடியாவில் படிப்பார், நான் தமிழில் படிப்பேன். இவர் ஒடியா பதிப்பு வாங்கிட்டு வந்தார், நான் தமிழ் படிப்பு வாங்கிட்டு வந்தேன். 2மே வந்து நான் நிறைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன், பீரோ மேலே வச்சுருக்கோம். அவர் சென்னையில் படிச்சுட்டு இருந்தார், நான் இங்கே படிச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து 2 பேருமே படிக்கிறோம். நான்வெஜ் வந்து இப்போ ஒரு 3 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் 2 பேரும் நான்வெஜ் விட்டு. பசங்களுக்குமே வந்து கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பகவத்கீதை படிக்க ஆரம்பித்த அப்புறமா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, ஒரு உயிரை கொல்லக்கூடாது அப்படின்னு தோணி அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து விட்டுட்டோம். பசங்களுக்குமே வந்து அதையே வந்து சொல்லிக் கொடுக்கலாம், அவங்களும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்போ வந்து நிறுத்திட்டு, பசங்களுமே வந்து இப்போலாம் சாப்பிட மாட்டாங்க. ஏதாவது ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்றதுக்கு போனால் கூட ஃபஸ்ட்டு வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு காட்டு தான் சாப்பிட்றாங்களா. ஹஸ்பண்ட் சொல்லி சிரிச்சிட்டு இருந்தார். அங்கே நேற்று போயிட்டு வந்த இடத்துல வந்து எங்கள் மூத்தார் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க. அவங்க வந்து வீட்டுக்கு வந்தோடனே நான்வெஜ்ஜா வேணான்னு சொன்னாங்களா 2 பேரும். அவங்க சிரிச்சிட்டு சின்ன பசங்க இதுக்குள்ளே வந்து நான்வெஜ் விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால், நான்வெஜ்ஜில் அப்படியெல்லாம் இல்லைங்க. கண்டிப்பாக வந்து நம்ம குழந்தைக்கு ஊட்டச்சத்து கொடுக்குறோன்னா தயிர், நெய், பன்னீர் இந்த மாதிரி பொருட்களில் கூட கொடுக்கலாம், பால் ஐட்டம்ஸில் கூட. நான்வெஜ் தான் சாப்பிடணும்னு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னார். பசங்களுமே வந்து 2 பேருமே சாப்பிட்றதில்ல, நாங்களும் சாப்பிட்றதில்ல. 3 வருஷம் ஆச்சு நான்வெஜ் விட்டு. அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு தான் இருந்தோம். நிறைய நண்பர்கள் கேட்பாங்க, நீங்கள் வந்து ஒடிஷாக்கு வந்து அப்புறம் நான்வெஜ் சாப்பிடலையா? இல்லையா, இல்லை இப்போ தான் வந்து விட்டுருக்கீங்களா, அவங்க யாராச்சும் கம்பல் பண்ணாங்க அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. யாரும் கம்பல் பண்ணல. என் ஹஸ்பண்ட் விடணும்னு நினச்சா விட்டுட்டாரு, நானும் வந்து எனக்கும் தோணுச்சு நானும் விட்டுட்டேன், அவ்வளோதான். மற்றபடி வந்து யாரும் கம்பல்லாம் பண்ணலை. நாங்களாக வந்து பகவத்கீதை படிக்கணும்னு தோணுச்சு, அதனால் நான்வெஜ் விட்டுட்டோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பகவத்கீதை நிறைய கேட்டிருக்கோம். ராமாயணம் தமிழ் ஹிந்தி ஒடியா 3த்துலேயும், அதாவது மகாபாரதம் தமிழ் ஹிந்தி ஒடியா 3த்துலேயும் நான் பார்த்துருக்கேன். ப்ளஸ் வந்து ராமாயணம் பார்த்துருக்கேன், தேவம் க தேவ் மகாதேவ் பார்த்துருக்கேன். கார்த்திகேயன் சீரியல் வந்து ஒடியாவில் தமிழ் ஹிந்தியில் போட்டிருந்தாங்க பார்த்தேன். சாமி கதைகள் வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக கூட ராமாயணம் வந்து போட்டிருந்தாங்க, தமிழில் பார்த்துருக்கோம். ரீசெண்டாக தான் முடிஞ்சது அது. அதுக்கப்புறம் நிறைய சாமி கதைகள்லாம் நான் பார்ப்பேன். ரொம்ப வந்து ஃபஸ்ட்லேருந்தே நான் பார்த்துட்டே இருப்பேன். திடீர்னு மனசு தோணுச்சு நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 பேருமே விட்டுட்டோம் தான். மற்றபடி மனசில் தோணுச்சு பகவத்கீதை படிக்கணும், துளசி மாலை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டோம், படிக்கணும். மற்றபடி யாரும் ஒடிஷா வந்த அப்புறமா தான் சாப்பிடல அப்படியெல்லாம் இல்லை. இங்கே வந்து நான்வெஜ் சாப்பிடுவாங்க. ஒடிஷாவில் வந்து மோஸ்ட்லி மீன் சாப்பிடுவாங்க. பேச்சுலர்ஸ் பசங்க ஜென்ஸ்லாம் வந்து வீட்டில் வந்து வெளியில் வந்து சிக்கன், முட்டை அதெல்லாம் மோஸ்ட்லி சாப்பிடுவாங்க. மீன் வந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க, அப்படி தான் எங்கே சாப்பிட்றாங்க. இதை வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன், ஏன்னா நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. நான் வந்து அதை டீட்டெயிலாக சொல்லணும்னு நினச்சி சொன்னேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.